ஹாய்ங்க. நம்ம புல்லட் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இன்னும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலைங்களா, அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இவருக்கு நேரமே கிடைக்க மாட்டுது. நேரம் கிடைக்கிறப்போ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல நாள். அதனால் வந்துட்டு கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மாலை வந்து நாங்கள் அங்கேயே வந்து வாங்கிட்டோம். ஏன்னா இங்கே வாங்காமல் போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் சொல்லவும் அந்த அக்கா வந்துட்டு மாலை ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் கையில். மாலையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வண்டிக்கு பூசை போடணும். ஏன்னா வந்து கோயில் 7 மணி நட சாத்திடுவாங்களாம். அந்த சமயம் போயிட்டோம். இருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு சிரமமும் படாமல் வந்து எங்களுக்கு வண்டிக்கு வந்து பூஜை போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு பொருள் புதுசாக வாங்குகிறோங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து பழக்கங்க. இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து வாங்கியிருக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வாங்குவேன்னா நாங்களாம் செய்வோமெல்லாம் நல்லா நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. சின்ன விஷயத்துலேருந்து பெருசு விஷயத்துக்கு போகிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். தம்பிக்கும் அத்தைக்கும் வந்து திண்ணீர் வந்து வச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு எப்பவும் போல் நைட்டு வந்து எங்களோட அது முடிஞ்சிருச்சுங்க.